காஷ்மீர் கரம் மசாலாவும் ஒரு பிஞ்சு கரம் மசாலா இதையும் போட்டாச்சு. இதை அப்படியே ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் உதிரியாக இருந்தோம்னா நம்ம மிக்சியில் போட்டு ஒரு லேசாக ஒரு ஓட்டு வச்சுக்கலாம். பிடிக்கிற அளவுக்கு கடைசியில் வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு பைண்டிங் ஏஜென்சியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது உதிரியாக கொஞ்சம் வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு இன்னும் சின்னதாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் வதக்கின வெங்காயம் இது இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சில மிக்சியில் ஒரு எடுத்து வச்சிருந்த வதக்கி வச்சிருந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் வந்து தூவியாச்சு. அதில் பாதி எடுத்து வச்சுருந்தேன். அதே இப்போ நம்ம பச்சை வெங்காயம் இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா முக்கியமாக இது எல்லாத்தையும் பசஞ்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். உப்பு முதல்ல போட்டால் சூப்பராக வருது. நல்லா வருண்ட எண்ணெயாக நல்லாயிருக்கு. காரம் உப்பு எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள். நீங்களும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் நல்லா தாராளமாக செய்யலாம். சோயாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.